ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ அவனுடைய அங்கிளை கையும் களவுமா பிடிச்சிடறான் இல்லையா? ஸோ இப்போ அங்கே தின் வந்து அவன் ஷாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு பதில் சொல்கிறான். இந்த மாதிரி உன் அங்கிளை கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் உனக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் அதை நீ நேரில் பார்க்குறதுக்கு நேர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கும் அங்கே இருப்பு கொள்ளலை. கண்டிப்பாக இருக்காது, நீங்கள் எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளுக்கு முன்னாடியே போய் நின்றுடுறான். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோ இப்படி அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே அங்கே ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஹீரோவும் அவன் அங்கிளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி சம்மந்தம், நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுறான். அங்கிளும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போகிறாரு. அதுக்கப்புறமா மைண்ட் லெவலில் வந்து என்ன போய் சொல்லலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அடியாட்களில் ஒருத்தனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு, என் கழுத்தில் கத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் இவர் சொன்ன மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அதே மாதிரியே செய்ய உடனே அவருடைய ஆட்கள் எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க அங்கிள் வந்து சிக்னல் காட்டின உடனே ஸோ அங்கிளை வந்து மிரட்டிக்கிட்டே வந்துட்டு அந்த ஆள் இவங்க எல்லாரும் இங்கே இருக்க சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஓடிடுறாங்க. காரில் எல்லாரும் ஏறி கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே போலீஸ் கரெக்டாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே அங்கிளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு போய் பார்க்குறான். அவரும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் தின்னும் சேர்ந்து கொஷின் பண்ணுறாங்க, இங்கே எப்படி வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அங்கே போலீஸ் ஆஃபீஸரோ இவர் தான் எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொன்னார், இங்கே ஒரு தவறான கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த அங்கிள் ஏற்கனவே ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காக போட்டிருக்க பிளானாக தான் இருந்துட்டுருக்கு. இப்போ அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு குரூப் எனக்கு கால் பண்ணி மிரட்டினாங்க, அவங்ககிட்ட பணம் கேட்டாங்க, அதுக்காகத்தான் பேச்சுவார்த்தைக்காக நான் வந்துட்டு இங்கே இவங்ககிட்ட பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் கேட்டு வந்திருந்தேன். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க, அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே என்னையை வச்சு மிரட்டிட்டு அந்த குரூப் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இதை முன்னாடியே போலீஸ்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோ உடனே பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் அங்கிள் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது, என் அங்கிள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலமெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோடைய அங்கிள் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா ஹீரோ எல்லாரையுமே சத்தம் போடுறான், எல்லாரும் தேவையில்லாமல் என் அங்கிளை வந்துட்டு தவறாக நினச்சிட்டிங்க, அவர் எந்த மாதிரி வருத்தப்பட்டிருப்பாரு, இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், என்னுடைய விஷயத்தில் நீங்கள் யாருமே இன்வால்வ் ஆகாதீங்க, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் இல்லை, நம்ம சப்போர்ட்டுக்காக தானே அவங்க எல்லாரும் பண்ணாங்க, அதனால் இவங்களை நீ கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் இல்லை, இவங்க எல்லாரும் வந்துட்டு அங்கிளை சந்தேகப்பட்டது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம தின்னு இருக்கான் இல்லையா, அவன் கம்முன்னு இல்லாமல், அதானே உனக்கு உங்கள் அங்கிளை சொன்னால் வலிக்குது, ஆனால் எல்லா படியும் உங்கள் அப்பா மேலே போட்டுட்ருக்க, உங்கள் அப்பா நல்லவராக இருந்தால் நீ அப்போ என்ன பண்ணுவ, கொஞ்சம் கூட அதை யோசிக்க மாட்டேங்கிற, உங்கள் அப்பா மட்டும் கெட்டவர், மற்றவங்க எல்லாரும் நல்லவர் நீ நம்பிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இப்படி தசை தெரியாமல் நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் நாங்கள் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த ஹீரோவுடைய அங்கிள் யாரையோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார் இல்லையா, அது யாருன்னா ஒரு மாஃபியா லீடர். ஸோ அந்த மாஃபியாக்காரன் தான் இப்போ இந்த மார்க்கெட் ஏரியா அவனுக்கு லேண்ட் வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், அவசரப்படுத்திட்டு இருக்கான். அதோடைய வேல்யூ வந்துட்டு நான் கொடுத்துட்றேன், இது வந்து உன்னுடைய சொந்த நிலம் கூட கிடையாது, அவந்தியோட நிலம் தானே, அதை கொடுக்கறதுல உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு, நீ எனக்கு இதை வேலையை சீக்கிரம் முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பேசாமல் ஹீரோவுடைய அப்பா கூடவே நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோவுடைய அங்கிளை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அந்த ஆள் ஹீரோவுடைய ஆன்ட்டி இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் நாளாக செங்குவை வச்சு இந்த அங்கிளே வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த அங்கிள் இந்த மாதிரி மாஃபியா லீடரை மீட் பண்ணது, அவருக்காக இடத்த விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ ஆன்டிரினுக்கு இவன் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆன்டிரினும் இப்போ தான் எனக்கு புரியுது, ஹீரோவாடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம அவன்கிட்ட நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்த இந்த ஆள் எதுக்காக அவனை பகச்சிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாருன்னு சொல்லி ஓரளவுக்கு புரியுது. ஸோ இந்த விஷயத்தில் ஹீரோவுடைய அப்பா இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, திரும்ப காசு வாங்காமல் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுடுறான். இந்த ஆன்டிரியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மைண்டில் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சால் பகை அதிகமாகும், தான் விரும்புகிற ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால் நடுவில் ஹீரோவுடைய அங்கிளை தூக்கி உணவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பிளான் படி ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவுடைய அங்கிளை பற்றி தவறாக சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மார்க்கெட் ஏரியா விற்கிறதுக்காக உங்கள் அங்கிள் ரொம்ப பிளான் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது, அவர் உங்கள் அம்மா காலத்துலேருந்தே இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் தான், ஆனால் அவருக்கு கை சுத்தம் கிடையாதா, அதனால் உங்கள் அப்பா கிட்டேயும் இல்லை உங்கள் அம்மா கிட்டேயும் மாற்றி மாற்றி திட்டு வாங்கிட்டே தான் இருப்பார், அதனால் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ரெண்டு பேரையும் பிடிக்காது, இந்த மார்க்கெட் ஏரியாவும் சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்காகத்தான் அவர் விற்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காரோ என்னவோ, நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கங்கிறது தெரிஞ்சும் அவர் விற்கிறதுக்கு இவ்வளோ ரெடியாக இருக்காரு அப்படின்னா, இத்தனை நாள் அந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிட்ட உரிமையில் அதை விற்கிறதுக்கு தனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாருங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துடலான்னு நான் சொல்லி பார்த்தேன், எதுக்கும் உங்கள் அங்கிள் கிட்ட கவனமாகவே இரு அந்த மார்க்கெட் விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க.
ஹீரோவோட அப்பா அடுத்த நாள் ஹீரோவை டான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் ஏற்கனவே ஓடி போயிட்டா, ஸோ அப்படி இருக்கப்போ உங்கள் அம்மா திரும்ப வந்து வருவான்ற நம்பிக்கையில் தான் அங்கே இருந்தவங்க நீ ஃபேக் ஆனவங்க அப்படின்னு சொல்லி நீ பார்த்துருக்க இல்லையா, ஏதோ உன்னோடைய ராசி அவங்க ஃபேக்குன்னு போயிட இப்போ உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பாமல் வருத்துட்ருக்க, அவங்க அம்மா சாகலாம் கிடையாது, அவன் கூடயே ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு அனுபவிப்பீங்க பாருங்கள் அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவுடைய அப்பாவும் உங்கள் அம்மா ஓடி போனா இல்லையா, அவளுக்கு ஏதாவது வந்து ஆகியிருந்தா நீ சொல்கிற மாதிரி அவள் செத்து போயிருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக தகவல் வந்திருக்கும், தகவல் எதுவும் வரல இல்லையா, ஸோ வேறு எவனோ ஒருத்தன் கூட அவள் சந்தோஷமாக தான் இருக்கா, இத்தனை வருஷம் உங்கள் அம்மாவுக்கு நான் லாயலாக தான் இருந்தேன் ஆரம்பத்தில், ஆனால் எப்போ வந்து அவள் டாமினேரிங்காக பாஸியாக என்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கிட்டாலோ அதுக்கு பிறகு தான் எனக்கு அவன் கூட வாழ்கிறதுக்கே இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி விமனைசராகவே ஆனேன், நான் இப்படி ஆனதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான், சும்மா என்னையை வந்து பழி சொல்லிக்கிட்டு குத்த சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் உங்களால் வந்துட்டு உங்களுடைய நீட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுக்காக எங்கள் அம்மா மேலே பழி போடாதீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் எங்கள் அம்மா யார் கூடயும் ஓடி போலன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவும் சரி அப்படி மட்டும் நீ நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறமா உங்கள் அம்மா கால்லையும் இல்லை உன் கால்லையும் நான் வந்துட்டு விடுகிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் அதை நான் பண்ணி தான் காட்டுறேன் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட அப்பா அவங்க அம்மாவை இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவன் தனியாக வந்து அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு பக்கத்தில் இருந்து ஆறுதலாக சொல்கிறா. ஒரு அப்பா பிள்ளையை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, ஸோ உன்னோட பெயின் எனக்கு புரியுது, ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், எப்படியாவது வந்துட்டு உங்கள் அம்மாவுடைய கொலையை நம்ம நிரூபித்து உங்கள் அம்மா மேலே தப்பு இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறமா ஆன்டிரீனை சந்திச்சு அவங்கக்கிட்ட அந்த லெட்டர் விஷயமா பேசுகிறான். அதாவது அம்மா வந்துட்டு இன்னசென்ட் ஆனவங்கன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா, அந்த லெட்டரை வாசிச்சதுக்கு அப்புறம் தானே அம்மா வந்துட்டு ஓடி போயிட்டாங்கன்னு அப்பா நினச்சாரு, அதுக்கப்புறம் தான் அம்மாவை தேடக்கூடாதுன்னு சொன்னார், ஸோ அந்த லெட்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே அந்த லெட்டர் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் திருன்னு முடிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் அட்லீஸ்ட் என்ன எழுதியிருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் தானே வாசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி அந்த லெட்டர் வந்துட்டு யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு தெரியுமான்னு உடனே உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு நித்தின் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வந்துச்சு, ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போக இவங்களோ தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க எதுவும் நடக்காது எல்லாம் பிளான் பண்ணி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதே விஷயத்த ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான். அதோட அவளுக்கு ஒரு மொபைல் ஃபோனும் கிஃப்ட் பண்ணுறான். அவளை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோடது மியூசியமில் வைக்கிற மாதிரி இருக்குது, மியூசியமில் வச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது வந்துட்டு ஆபத்தான டயத்தில் நீ மாட்டிகிட்டு இருக்கும் போது அது விளங்காமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது, அதனால தான் ஒரு நாளில் ஒர்க் பண்ண ஃபோனை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஆப் என்னுடைய கான்டாக்ட்னு எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், நீ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் அந்த ஃபோனை வச்சுட்டு பயங்கரமாக வந்து ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்க்குற ஹீரோவுடைய அம்மாவும் என் பையன் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறான், நீ என்னன்னா இந்த பக்கம் தனியாக தெரிஞ்சு வெக்கப்பட்டுருக்க, என்னதான் நடக்குது ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மறைச்சி வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டோடைய ஸ்டோர் ரூம் ஏரியாவுக்கு போகிறான். அங்கே தான் அவங்க அம்மாவுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஆன்டிரியன் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து காப்பாற்றி வச்சிருக்கதா சொல்லியிருப்பாங்க. இங்கே இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்களுடைய காலேஜ் இயர் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு பொக்கிஷோ மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தா இப்போ அந்த லெட்டர் எழுதியிருக்கக்கூடிய அங்கிள் நித்தின் வந்து நம்மளுக்கு கிடைப்பாரு, அவரோட அட்ரஸோ இல்லை கான்டாக்ட் நம்பரோ கிடைக்கும், அதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை தேடி வந்திருக்கும் போது தான் இங்கே சத்தம் கேட்டு அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி அங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் திரும்ப பக்கத்தில் இருக்க ஹீரோயினை தெரியாமல் வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் பயங்கர ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே என்ன எதுக்காக திடீர்னு வந்துட்டு கிஸ் பண்ண என் பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் எதிர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னோடனே ஹீரோயினும் பரவாயில்ல இருட்டாக தானே இருக்குது அதனால நம்ம வைக்கப்படுறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே வந்து முணங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த இயர் புக்கை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நித்தின் அப்படிங்கிற வரையும் அதில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதில் கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஃபோன் நம்பரும் இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்பருக்கு கால் அடித்து பார்க்குறான். பட் அந்த நம்பர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ அவங்க நேரில் தான் போகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டையும் செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே அவங்க வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீல் பண்ணுறான். அவனை பிடிச்சி தரத்துலன்னு எடுத்துகிட்டு போகிறான். நீ காருக்குள்ளே போய் முதல்ல சேஃபாக உட்காரு, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியோ மானிட்டர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விடுறான். அவளை அனுப்பிவிட்டா அடுத்த நிமிஷமே வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளை இவன் பின்னாடி ரூட்டில் போயிட்டு மடக்கிறான். ஸோ எதுக்காக எங்களை ரொம்ப நேரமாக வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு என்ன பைத்தியமா, நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், எல்லாமே என்கிட்ட ரொம்ப பண்ணாதானே அந்த ஆள் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஹீரோ அவனை விடமாட்டேன்னு சொல்ல அந்த ஆள் உடனே ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் நடுவில் வந்துடுறான். அப்பா ஹீரோவும்
அந்த ஆள் துரத்துக்கிட்டே ஓட போகையில் ஹீரோயின் தடுத்து நிறுத்துறான். அந்த ஆள் போனால் போகட்டும், இங்கே வந்து அவனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவனுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கான்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போய் அந்த அங்கிள் நித்தினை மீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். இவன் பின்னாடி வந்தானா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தின்னுக்கும் ஜென்னிக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணி தடுத்து நிறுத்திடுறாங்க. தின்னுக்கும் ஜென்னிக்கும் வந்துட்டு பயங்கர கடுப்பு ஏறுது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அந்த விஷயத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்னென்னு விஷயத்தை முழுசாக சொல்லாமல் நீங்கள் சீக்ரெட்டிவாக இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்க ஹீரோ வந்து சொல்கிறதுக்காக மறுத்துறான். கூட வராதிங்கன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இவங்க 2 பேரும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாமல் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால நைட் வந்து வேற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இங்கே பார்த்தா 2 ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோயினும் ஒரு கீ எடுத்துக்கிறான். அங்கே அப்போ தான் இவங்க கரெக்டாக கீ எடுத்துகிட்டு கிளம்பையில் அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய லேடி வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி 104வது ரூமில் நிறைய பிளட் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுல, முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இருட்டி போனதுனால அந்த ரூமில் இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, மிச்சத்தை நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட நம்ம ஹீரோயின் பயத்தோடு அவள் கையில் இருக்கக்கூடிய கீயை பார்க்குறா. அவளுடைய ரூம் கீ தான் அது. உடனே வந்து கீ அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு பயம்லாம் இல்லை, இருந்தாலும் நான் அவன் கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் இப்போ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போகிறாங்க. எனக்கும் அந்த கிளீனிங் லேடி சொன்னது தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. பக்கத்து ரூமில் தான் பேய் இருக்குதாமே, பக்கத்து ரூமில் ஏதோ ரத்தமெல்லாம் இருந்துச்சுங்கிறாங்களே, அப்படின்னா என்ன ஆகும் தெரியலையே, இங்கே இருக்கிறது சேஃபாக என்ன ஏதுன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோவும் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு அங்கே பாத்ரூம்குள்ளே போகிறான். அவன் போனதுலேருந்து ஹீரோயினும் ரூம் அமைதியாக இருக்கே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஹீரோ கிட்ட சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஏதாவது பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குல்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவள் வாட்டுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கா. எப்படியாவது ஹீரோவை பேச வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த சமயத்தில் தான் டின்னும் ஜென்னியும் சேர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்கல்ல, அதே ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராக அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மேனேஜரோ ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ரூமோடைய சாவியை கொடுத்துட்றாரு. இவங்க எந்த விஷயமும் தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட, அப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து கரெக்டாக சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் பாத்ரூம் டோரை போட்டு தட்டுன்னு தட்டி எடுக்க கரெக்டாக ஹீரோ அரைகுறையாக அங்கே வந்துட ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறா. இங்கே ஹீரோயினுக்கு கேட்ட சவுண்டு என்னன்னா, அந்த பக்கமாக ஜென்னியும் நம்ம தின்னும் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான். ஹீரோயின் கத்தின கத்தில் ஜென்னி வந்துட்டு இந்த ரூமில் பேய் இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தின்னை பிடிச்சிக்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு பயந்து செத்துட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து இந்த ரூமில் இருந்து அந்த ரூமுக்கு பயமும் அந்த ரூமில் இருந்து இந்த ரூமுக்கு பயமும் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயினை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அங்கே அவளை ரெஃப்ரெஷ் பண்ண சொல்கிறான். அவளும் குளிக்கிறதுக்காக வரையில தான் கரெக்டாக ஜென்னி அவளுடைய பக்கத்து ரூமில் வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிருக்கா. கேவலமான ஒரு குரலில் பாட்டு பாடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கோ அந்த சவுண்டு கேட்க, ஐயோ பக்கத்து ரூமில் பேய் பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கதவை திறந்து ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோவும் எனக்கு இந்த பாட்டும் கேட்கலையே அப்படின்னு பொறுமையாக சொல்கிறான். ஹீரோயினும் ஆமாம் இப்போ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்மட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா 2 பேருமே அரைகுறையமாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே மொழியெல்லாம் பிதுங்கி வெளியில் வர அளவுக்கு வந்துட்டு ஷாக்கில் அப்படியே உள்ளே போய் கதவை முடிக்கிட்டு அந்த பக்கமாக வைக்கப்பட்டு இருக்க ஹீரோ அவள் பண்ணுறது எல்லாத்தையுமே ரொம்ப சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கான். எல்லா ட்ராமாலையும் வர மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஒரே ஒரு பெட் தான் இருக்குது, அதனால நம்ம 2 பேரும் வந்து நடுவில் பில்லோ வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையில் எந்திரிக்கையில் கரெக்டாக ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கா. இவ ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடியே முழிச்சு அவளை வந்து தலைமுடியெல்லாம் கோதி விட்டு ரசிச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் எழுந்திருக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ எல்லாம் தாண்டி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மணங்கிக்கிட்டே டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்பி விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நித்தின் அங்கிளை பார்க்கணும்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவங்க 2 பேரும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பும் போது தான் கரெக்டாக டின்னும் ஜெனியும் அங்கே வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி டின்னும் கேட்கான். இந்த மாதிரி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள், சீக்ரெட்டிவாக இருக்காதிங்க, ஒருத்தருக்கு 2 பேர் புத்தியை யூஸ் பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அங்கிள் நித்தின்னு ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர் மூலமாக தான் எங்கள் அம்மா வந்து யார் கூடயும் ஓடி போகலை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு தான் அந்த நபரை தேடி வந்தோன்னு சொல்லி விளக்கிட்டு 4 பேருமா சேர்ந்து இப்போ அந்த அட்ரஸ்க்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த நித்தினுடைய பையன் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பையன் தான் நானும் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும் போது அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத தின்னும் மற்றவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. டின் வந்துட்டு வெளியிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்ததுக்கப்புறமா இந்த பையன் இருக்கான் இல்லையா நித்தினோட பையன், அவன் வந்து இவங்களுக்கு விஷயம் சொல்கிறான். அவங்க அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் பிரச்சனைனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஒட்டு கேட்டுட்டு வந்து அந்த நபர் இப்போ ஆன்டிரினுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நித்தினுங்கிறவர் வந்துட்டு செத்து போயிட்டாராமா, இப்போ ஹீரோனும் நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் தான் செத்து போயிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீ அங்கே இருந்துக்கிட்டு, நீ கிளம்பி இங்கே வந்துரு, நான் உனக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன், ஹீரோயினா எந்த பிரச்சனையும் பண்ணாத, அவங்க கல்ல
மாட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் ஜென்னியும் சேர்ந்து இப்போ அந்த ஆளை துரத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பையன் கிட்ட உட்காந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் விஷயமா வந்து பேசுறதுக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு உடனே, ஓ எங்கள் அப்பா எழுதின லெட்டர் உங்களுக்கானதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ உங்கள் அப்பா நிஜமாவே லெட்டர் எழுதினாரான்னு உடனே, எங்கள் அப்பாவுக்கு அப்போ உடம்பு சுத்தமாக முடியல, அவரால் கொஞ்சம் கூட வந்து பேனாவை பிடிக்க கூட முடியல, ஆனாலும் ரொம்ப திணறி ரொம்ப மெனக்கெட்டு ஒரு லெட்டர் எழுதினாரு. அது அவருடைய ஃப்ரெண்டுக்கு பண்ணின துரோகத்தை சரி பண்ணுறதுக்காகன்னு சொன்னார். அவர் சாகர தருவாயில் இருந்தப்போ அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட படிக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினாரு. எந்த அட்ரஸ்க்கு போகுது யாருக்குன்னு சொல்லிட்டு எதையும் நான் தெரிஞ்சுக்க கூடாது, ஆனால் அதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணிடுன்னு மட்டும் சொன்னார். நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அது உங்கள் அப்பாவுக்கு தானா என்னங்கிறதெல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினும் அங்கே ஒன்றா ஒரு நாள் வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க, வெளியில் எங்கேயோ போயிருக்காங்கங்கிற விஷயம் அப்போ தான் ஹீரோடைய அப்பாவுக்கு அந்த ஆன்டிரின் மூலமாக தெரிய வருது. ஸோ அவர் உடனே வேக வேகமாக அவருடைய ரூமுக்கு வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. அவனோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க, அவள் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன இந்த பொண்ணு ஃபோன் எடுக்கல அப்படின்னு அவர் முணங்கிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பின்னாடி ஆன்டிரின் வராங்க. ஹீரோயினோடைய ஃபோனு அங்கே அவளுடைய ரூமில் தான் இருக்குது, ரிங் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உனக்கு தேவையில்லாததில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு ஹீரோடைய அப்பா அவங்களை சத்தம் போடுறாங்க. ஆன்டிரின் உடனே, அந்த பொண்ணுடைய வயசு என்ன உங்கள் வயசு என்னன்னு யோசிச்சிங்களா? உங்கள் பையனோட அவள் எங்கே போனால் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, எதுக்காக அந்த பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீ இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுறதா இருந்தால் என் கண் முன்னாடியே வராத அப்படின்னு ஹீரோடைய அப்பா திட்ட, சரி சரி சாரி, நான் தான் ஜலஸாக ஃபீல் பண்ணிட்டேன், நீங்கள் எதுவும் வந்து நினச்சிக்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு எப்பவும் மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தாலே எனக்கு போதும், நான் உங்கள் கூட இருந்தாலே போதும் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோவுடைய அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த முழுசாக வந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட பேசி தீர்த்துடுறேன், என் மனசில் இருக்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு கூட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் ஹீரோயினை உண்மையாக வந்துட்டு நேசித்தேன், அதை காதல் அவகிட்ட போய் சொன்னேன், பட் ஆனால் அவரை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, முகத்துக்கு நேரில் என்னை ரிஜெக்டும் பண்ணிட்டா, அதோட அந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன், நான் அது அவளை ஈஸியாக மறக்க முடிஞ்சுது, அவளுடைய ரிஜெக்ஷனை நான் ஹர்ட் பண்ணலைங்கிறப்ப தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என் மனசில் இன்னும் அவந்தி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவந்தி இன்னும் லவ் பண்ணுறீங்களா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிரின் கேட்க, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இங்கே ஹீரோயினோடைய ரிஜெக்ஷன் எனக்கு வலிக்காத பார்த்தா எனக்கு புரிஞ்சுது, என்னுடைய ஓடிப்போன ஒய்ஃபை நான் இன்னும் நேசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி, அதனால் என் லைஃப்பில் வேறு எந்த ஒரு பொண்ணுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஆன்டிரின் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கத்திட்டு அழுதுட்டு வந்துட்டு வெளியில் ஓடி வராங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டி வந்துட்டு பார்க்குறாங்க. இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே அவங்க கேட்டிருக்கிறதுனால அவங்க இந்த ஆன்டிரின்னுக்காகன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இன்னும் ஜெனியும் சேர்ந்து அந்த ஸ்டாக்கரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக அவங்க போக, அவன் டக்குன்னு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் இவங்களை தேடிட்டு கரெக்டாக இங்கே தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் இங்கே தின் வந்து கோவப்பட்டு நம்ம ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் கொஸ்டின் கேட்குறான். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முழுசாக எந்த விஷயமும் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களை ஒருத்தர் ஸ்டாக் பண்ணுறான்னு சந்தேகப்படுறதா சொன்னீங்க, ஆனால் அவன் கன்னெல்லாம் வச்சுட்டு இருக்கான், கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கான், இந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கிறையில் நீங்கள் விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் இல்லையா, ஸோ என்ன நடந்துட்டுருக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்கிட்ட இப்போயாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பணம் வந்து கேட்டு மிரட்டுறதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சப்பக்கட்டு கட்டுறான். டின்னோ இது நம்புற மாதிரியா இருக்குது, இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு விஷயத்தை முழுசாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்களை நம்ப மாட்டீங்கன்னா எங்களை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினுமே ஹீரோ சொன்னது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதனால் டின் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட, ஜென்னியும் எனக்கும் வந்துட்டு அவனை சொல்கிற மாதிரி தான், எங்களை நம்பலைன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டின்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கூட போயிடுறான். ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட இவங்களை நம்பலாம்ல, நம்மளுக்காக தானே அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய ஃபேமிலியிலே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, மாற்றி மாற்றி ஏதோ சொத்து பிரச்சனை மாதிரியும் இருக்குது, ஆனால் நம்பாத மாதிரியும் இருக்குது, எனக்கு என்னன்னே புரியலை, நான் என்னென்னு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் அவன் இருக்கக்கூடிய இக்கட்டான நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்கே ஹீரோவுடைய அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆன்டிரின் தனியாக அவங்களோட ரூமில் வந்து அழுதுட்ருக்காங்க. அங்கே வரக்கூடிய அந்த பாட்டியோ, நான் தான் உனக்கு இத்தனை முறை சொல்லியிருக்கேன்ல, தேவையில்லாமல் ஹோப்ஸை ரைஸ் பண்ணி அந்த ஆள் வந்துட்டு உன் பின்னாடி வருவாருன்னு நினச்சி உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு ஹர்ட் ஆகிடாதுன்னு சொல்லி என் பேச்சை கேட்காம நீ திரும்ப மனசு உடைஞ்சு போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ஆன்ட்டி கத்துறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் எதுக்காக என்னை பெத்திங்க, அவந்திக்கு கீழே தான் நான் இருக்கணும், அவந்திக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்கணும்னு எதுக்காக என்னை வளர்த்தீங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னை பெற்று வளர்த்ததுனால தான்
தான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு என்னுடைய ஒர்த்து தெரியலை, அதனால தான் அவர் என்னை இழிவாக நினைக்கிறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பாட்டி அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் இந்த கதையில் நம்மளுக்கு ட்விஸ்ட் வந்து தெரிய வருது, இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு தன்னுடைய பொண்ணு தன்னை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்களேன்னு இவங்க அழுகையும் கோபையும் அடக்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவுடைய அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த இடத்துல வந்து கொளுத்துறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீ உயிரோடு இருந்தப்பையும் சரி, இப்போ செத்து போனதுக்கப்புறமும் சரி, என்னுடைய பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதே நீ தான், அதனால் உன்னுடைய படம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எரிக்கிறாங்க. இவங்க எரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்துட்டு அங்கே பயங்கர கடுப்பேறுது. கோவத்தில் பயங்கரமாக அலறி துடிக்க அவங்களுடைய உருவம் இப்போ இந்த பாட்டிக்கு முன்னாடியே வந்துடுது. இந்த பாட்டி வந்துட்டு இவங்களை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் ஹீரோவுடைய அம்மா அதை இன்னும் ரியலைஸ் பண்ணல. கோவத்தில் அவங்க பயங்கரமாக கத்துறாங்க, நீ எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ண, உன் பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணுறா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பையனோட வாழ்க்கையை இப்போ கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்க அந்த பாட்டியும் வந்து ஷாக்கில் அப்படியே அங்கே முட்டி போட்டு அழுகிறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோவுடைய அம்மா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இவங்க கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மாயமாக இவங்க மறைஞ்சு போயிட இப்போ அந்த பாட்டி அவங்க வாட்டுக்கு வந்துட்டு பேய் பேய்னு கத்திக்கிட்டே வந்துட்டு அங்கே ரோட்டில் கண்ணா பின்னான்னு ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவந்தின்னு கத்திக்கிட்டே ஓடுற சவுண்டு கேட்டு அவங்களுடைய பொண்ணும் வேலைக்கார பொண்ணும் சேர்ந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நிற்க சொல்லி. அப்போ வந்து ஒரு வண்டிக்காரன் வந்து லைட்டாக இவங்க மேலே இடிச்சிடுறான். ஸோ இவங்க அப்படியே கீழே விழுக அவங்க பொண்ணு என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிரின் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியோ இல்லை அவந்தின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கும் போது ஹீரோவுடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வராங்க. அப்போ அந்த ஆன்டிரின் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்னன்னு தெரியல, எதையோ பார்த்து பயந்துட்டாங்க போல், அப்போ ஒரு மோட்டார் சைக்கிள்காரன் இடிச்சிட்டான், அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் அவங்க சொல்கிற பதிலெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோயினுக்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கடுப்பாகிடுறான். அப்போ தான் நர்ஸ் வந்துட்டு இந்த பாட்டிக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு பிளட் டோனார் வேணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அந்த ஆன்டிரின்னும் நான் இருக்கேன், நான் உங்களுக்கு பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூட உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணா, ஏன் இத்தனை நாள் என்கிட்ட யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அப்பாவும் உங்கள் அம்மா தான் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஹீரோவுடைய அம்மா வந்து மாங்கா பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதனால் உனக்கு அந்த கோவம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்க் கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் என்னுடைய ஃபோட்டோவை கொளுத்துனாங்க, அதனால கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ வந்த கோவம் கிடையாதே, எத்தனை வருஷமோ மனசில் வச்சுருந்ததை இப்போ நீ காட்டியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த மாங்க் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. படுத்து கிடக்குறாங்க இல்லையா அந்த பாட்டி யாருன்னா ஹீரோவுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய மிஸ்ட்ரஸ், அதாவது ஹீரோவுடைய தாத்தாவுடைய மிஸ்ட்ரஸ். ஸோ இவங்க வீட்டில் வேலைக்காரியாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம அவந்தி அதாவது ஹீரோடைய அம்மா வந்து ஸ்கூல் டேஸில் அப்போ வேலைக்காரியாக இருந்தவங்கள அவர் மிஸ்ட்ரஸ் ஆக்கியிருப்பார். ஸோ அவங்களுடைய பொண்ணு தான் இந்த ஆன்டிரின். அதனால் அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் அம்மாவே இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிட்டா, அவங்க பொண்ணை நீ உன் தங்கச்சியாக ஏற்றுக்கோ, அவங்கள நான் வந்துட்டு உன்னை ஏற்றுக்க சொல்லலை, என் மிஸ்ட்ரஸ் எனக்கு மிஸ்ட்ரஸாகவே இருக்கட்டும், நீ அந்த பொண்ணை மட்டும் வந்துட்டு உனக்கு தங்கச்சியாக வச்சு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்ல அவளோட மிஸ்ட்ரஸை வேணா அம்மா வந்து மன்னிச்சு ஏற்றுருக்கலாம், எனக்கு அவ்வளோ பெரிய மனசெல்லாம் கிடையாது, அவளை என்றைக்கும் என் தங்கச்சியை நான் பார்க்க மாட்டேன், அவள் இந்த வீட்டில் இங்கே என் கூட வாழணும், அவள் நான் படித்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவள் இந்த வீட்டில் எனக்கு கீழே ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் இருக்கணும். அவங்க அம்மா ஒரு வேலைக்காரியாக தானே வந்தாங்க, ஸோ அவளும் அதே இடத்துல இருந்தால் அவளை இந்த வீட்டில் இருக்க விடுவேன், அப்படி இல்லைனா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அங்கே அந்த பாட்டியும் சரி அப்புறம் ஹீரோயினோட அதாவது அவந்தியோடைய அப்பாவும் சரி ஒத்துக்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வெளி உலகத்துக்கு தெரியாமல் வந்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் வேலைக்காரங்களாகவே வந்துட்டு இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய அம்மா இப்போ மாங்க் கிட்ட சொல்லி முடிக்க மாங்க்கும் வந்துட்டு இதுக்காக நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவங்க பண்ண தப்புக்கு கர்மா வந்துட்டு அதோடைய ஆட்டத்தை காட்டும், ஸோ நீ உனக்கு என்ன வேணுமோ உனக்கு நான் வந்து விற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. பின்னாடி வரக்கூடிய ஆன்டிரினும் அந்த மார்க்கெட்டை விற்க போகிறீங்களா, அது உங்கள் பையனுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியும் இல்லையா, எதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு உடனே என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. எது உங்கள் குடும்ப விஷயம், என் கூட ஸ்லீப் பண்ணியிருக்கீங்கல்ல, எனக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் தான், அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி வந்து எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலான்னு உடனே உங்கள் அம்மா அங்கே படுத்த படுக்கையாக கிடந்துட்டுருக்காங்க, அவங்கள வந்து காப்பாற்றணும்னு உனக்கு அறிவில்லை, சொத்தை பற்றி பேசுகிறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. கூடவே வந்துட்டு ஆன்டிரினை பார்த்து நீ யார்,
யார் என்னங்கிற விஷயத்தெல்லாம் நான் என் பையன்கிட்ட இப்போ சொல்லிட்டேன். அதனால் என் பையன் மூஞ்சில் நீ எப்படி முடிக்கிறது, அடுத்தது என்னென்ன வேலைகள் வந்துட்டு அவன்கிட்ட வச்சு பண்ணுறதுங்கிறத யோசிச்சுப்பாரு. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு கிளம்ப இவங்களும் கோவப்பட்டு கத்துறாங்க. நீ எதுக்காக இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, அவன்கிட்ட எதுக்காக உண்மையை சொன்னேன், அவன் இனிமேல் என்னை வெறுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவுடைய அப்பாவை போட்டு அடிக்க அவரும் இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மார்க்கெட்டுக்கு வந்துடுறாரு. மார்க்கெட்டில் எல்லாருமே ஹீரோ வந்து எங்களுக்கு ப்ராமிஸாக பேசிகிட்டு இருந்தான், ஸோ அவன் வந்து எங்ககிட்ட பேசணும், அது வரைக்கும் நாங்கள் யாரும் இடத்த காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருக்கும் ஹீரோ இல்லாததுனால வேற கொஞ்சம் டவுட் வந்துடுது, ஹீரோவும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவுடைய அப்பா அங்கே வராரு. எல்லாரும் 24 மணி நேரத்தில் வந்துட்டு இதை காலி பண்ணியே ஆகணும், ஓனர் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாது, அப்படி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாரும் மேலேயும் நான் கேஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. உங்களால் எங்கள் மேலே என்ன கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் கேட்க அதுக்கு ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் இடத்துல என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்களாம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன், பல வருஷமாக ரெண்ட் வேற ஏற்றலை, உங்களுக்கெல்லாம் வக்கீல் கூட வைக்கிறதுக்கு முடியாது இல்லையா, ஆனால் நான் சொந்த வக்கீல் வச்சுட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது யார் ஜெயிப்பான்றதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டாரு. அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே சப்போர்ட்டுக்குன்னு வந்துடுறான். எங்கள் அப்பா சொல்கிறத யாரும் கேட்காதீங்க, நான் சொல்கிறேன் எல்லாரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க கூட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு கலைச்சி விட்டுட்டு ஹீரோ தனியாக மெயினானவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இந்த இடத்த விற்றே ஆகணும், 24 மணி நேரத்தில் காலி பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான், இந்த மார்க்கெட்டு என்றைக்குமே உங்கள் எல்லாருக்கும் சொந்தமானது தான், நீங்கள் எங்கே எப்பவும் போல இருக்கலாம், இந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து எல்லாரையும் அனுப்பி விடுறான். ஹீரோவுடைய அப்பா ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு, என்ன வந்துட்டு திமிரா இருக்கியா, இதை விற்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எங்கள் அம்மாவோட மார்க்கெட், இதை விற்கணும்னா நான் மட்டும் தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவுடைய அப்பாவும், இப்போவும் நீ நம்பிட்டு இருக்கியா உங்கள் அம்மா திரும்பி வருவான்னு சொல்லிட்டு, எவன் கூடயோ ஓடி போனவ எப்படி திரும்பி வர முடியும், அவளுக்காக இந்த மார்க்கெட்டை காப்பாற்றி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதனால் ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை பெருசாகிட்டே இருக்க ஹீரோவுடைய அங்கிளும் ஹீரோவுடைய அப்பாவை தசை திருப்பி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோவோட அங்கிள் தான் நடுவில் ஏதோ டபுள் கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா பின்னாடி இருந்து கவனிச்சுக்கிட்டு அவங்க வந்து தானாகவே பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு வழி கட்டினாதான் என் பிரச்சனையில் பாதியாவது வந்துட்டு முடிஞ்சு போகும், இவன் தான் தேவையில்லாமல் வந்துட்டு என் பையனுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ தின்னும் மற்றவங்களும் அங்கே வராங்க. வந்த உடனே ஹீரோவுடைய அங்கிளை பார்த்துட்டு, நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே நடிக்கலாம் தேவையில்ல, நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கையிலே நான் கவனித்தேன், நீங்களும் ஹீரோவோட அப்பாவும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து தனியாக உட்காந்து பேசுனீங்க, கண்டிப்பாக அது இந்த மார்க்கெட் விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அங்கிளோ வந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவும் என்ன அங்கிள் இவங்களாம் சொல்கிறாங்க, அப்பா கிட்ட நீங்கள் தனியாக போய் என்ன பேசுனீங்கன்னு உடனே மார்க்கெட் விஷயத்தை விற்கணும்னு சொன்னீங்களே அதை இப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அங்கிளும், இல்லை நாங்கள் மார்க்கெட்டை பற்றி பேசலை, அதுக்கு பதிலாக ஹீரோயினை பற்றி பேசணும், ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய லவ்வை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது.